அறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களா சுந்தர வேடங்களா புரிசேசையும் தொண்டம் என்னை அந்தர மாலி சுந்தி அழகானை அருள் புரிந்து சுந்தர நெஞ்சமே நொடித்தார் மலை உத்தமனே நொடித்தார் மலை உத்தமனே எனக்கு இந்த 5 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நான் தேவாரத்தையும் திருப்புகழையும் பாடுவதற்கு இந்த பெரிய பாக்கியம் என் வாழ்க்கையில கிடைச்சது நான் செய்த பெரிய தவமாக எண்ணுகிறேன். இப்படி 10 மணி நேரம் நான் சுவாமியை பத்தி பாடியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்? எனக்கு நிச்சயமா நான் இறந்து போனா கைலாயத்தில் இடம் உண்டு, உங்களுக்கும் இடம் உண்டு, ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொன்னா என் பேரனுக்கு கல்யாணம் ஆகட்டும் சாமி, அப்புறம் வர்றேன். என் பேத்தியோட பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் வரேன். யமனையே தபாய்க்கிறாள் நம்மெல்லாம். சாதாரணமா யமதர்மராஜா வந்தா நான் வீட்டுக்கு ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரையும் போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி கம்பியை போட்டு பிடிப்பேன். ஆனா இவனை கொஞ்சம் மரியாதையா அழைச்சிட்டு போகணும்னு யமதர்மராஜா வந்தாராம். அப்ப அந்த அம்மாவுக்கு வயசு, அந்த ஆளுக்கு வயசு 80 வயசு. 80 வயசுல சிவசிவா சங்கரான்னு இல்லாம இன்னமும் ஆசை விடல. வயசு ஆக ஆக ஆசை அதிகமாகுது. இன்னும் 2 பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பணம் சேர்க்கணும், அதை பண்ணணும். ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வைத்தார் ஈசன், போட்ட கணக்கு மாறும் முன்னே போய் விழுந்தார். கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூகுமா, மேனி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமான்னு கேட்டான் கண்ணதாசன். வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, கூனி வளைஞ்சி நெளிந்து விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமான்னு கேட்டான். பல்வீழ்ந்து நாத்தலர்ந்து நடுக்கம் வரும், வயசு ஆக ஆக கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்ப யமதர்மராஜா வீட்டுக்கு வந்தாராம். வந்தவன் தெரிஞ்சுக்கிட்டான் வந்தவர் யமதர்மராஜான்னு. ஐயா எதுக்கு வந்தீங்க? காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்பா, ஒரு ஃபுல் மீல்ஸ் செய், சாப்பிட்றேன் அப்படின்னு நல்லா பாயசம் வடை எல்லாம் செஞ்சு. எதுக்கு வந்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உன் ஆயுசு முடியுது, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன். ஐயோயோ, நான் இன்னும் 10 வருஷம் வாழலான்னு நினைச்சனே. இப்போதானே ஒரு புது பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதானே நகையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன், புது கார் வாங்க வச்சிருக்கேனே, இதெல்லாம் என்னை அனுபவிக்க வேண்டாமா? இன்னொரு கல்யாணம் வேலை பண்ணலான்னு நினச்சனே, பிளான் பண்ணனே, நான் என்ன பண்ணுறது? இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, நீ புறப்படணும், வா. சரி, உனக்காக ஒன்று செய்கிறேன், ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஓய்வாக இருந்துட்டு நான் போகிறேன். சரி, அப்படி நேராக உள்ளே போனால் ஒரு பால் பாயசம் எடுத்தா 2 தூக்க மாத்திரை உள்ளே போட்டான். யாருக்கு? யமதர்மராஜாவுக்கு. முடிச்சதானே கொண்டு போவா. நல்ல அருமையான ஸ்லீப்பிங் டோஸ் அப்படி கறந்து கொடுத்தான். இவர் சாப்பிட்டார், ஆனந்தமா தூங்கிவிட்டார். யாரு? யமதர்மராஜா. இவன் என்ன பண்ணா, இந்த தூங்குற நேரத்துல அவர் கொண்டு வந்த அந்த சித்திரகுப்த புத்தகத்தை எடுத்து பார்த்தான். இவன் பேர் எதுல இருக்குன்னா, முதல் பேரை இவன் பேர் தான். முதல் பேரு குப்புசுவாமி, சன் ஆஃப் குமரன். ஐயோ, முதல் பேரை என் பேரு தானா?
உடனே அடுத்த பேர் யாரு? எய்த்து வீட்டுக்காரனா சொந்தக்காரனான்னு பார்க்குறான். சும்மா இருக்குமா, ஒரு மாடு சும்மா இருக்குமா, தனக்கு போனால் 2 கண்ணு போகணும்னு நினைப்பானே. உடனே சரி சரி அப்படின்ட்டு இந்த முதல் பேரை அப்படியே அடிச்சுட்டு கடைசியா ஒரு 500வது பேர்ல கடைசியா எழுதிவிட்டான் இந்த தூங்குறதுக்குள்ள. அப்பாடா, இனி பிரச்சனை கிடையாது. 10 வருஷத்துக்கு இனிமே நான் வாழ்க்கையில சாகவே மாட்டேன். ஏன்னா முதல் பேரை எடுத்துட்டு கடைசி எழுதிவிட்டானே, முதல் பேரை தான் அடிச்சு விட்டானே. இப்ப யமதர்மராஜர் நல்லா தூங்கி எழும்பி நல்லா அப்படியே, ஆஹா, இந்த மாதிரி நான் கூட தூங்கினது கிடையாது யமலோகத்துல. அப்படி ஒரு தூக்கம். என்ன பாயசம் கொடுத்த? அப்படியே தூக்கம்னா தூக்கம். அப்படியே 3 மணி நேரம். அடாடாடாடா. சாமி பாட ஆரம்பிச்சாருன்னா 8 மணிக்கு கொட்டாய் ஆணு விட்ட 9 மணி தான் முடிச்ச. 1.5 மணி நேரம் நான் தூங்கி விட்டேங்கிறேன். தூங்கு அப்படின்னு நான் என்ன பதிக பாடினா என்ன? ஆனா இங்க யாரும் தூங்க விட மாட்டேன். நேற்றுக்கே உணர்ந்துருப்பீங்க பல பேர். எங்களை கையை தட்டு, காலை தட்டு, அதை தட்டு, இதை தட்டுன்னு எங்களை ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஆகிவிட்டாரு. இதெல்லாம் செய்தீங்கன்னா நேற்றுக்கே நீங்க எப்படி உற்சாகத்தோட இருந்தீங்களோ வாழ்க்கை முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. நான் உங்களை உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தேடி தருகிறேன். உங்கள்கிட்ட பீஸ் வாங்காம மனோதத்துவ டாக்டரா வேலை செய்யறேன். உங்கள் வாழ்க்கைக்கு தேவை நன்மையை தேவாரத்தின் மீது தேவாரத்தை திணித்து தருகிறேன். ஆமா. உடனே இந்த எந்திரிச்சானா, நீ கொடுத்த பாயாசம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. உனக்காக ஒன்று செய்ய போறேன். இன்னையில இருந்து நான் லாஸ்ட்ல இருந்து வர போறேன். இன்னையில இருந்து நீ கொடுத்த பாயாசம் என் புத்தியை மாத்திருச்சுடா. உன் பேர் முதல் பேர்ல இருந்துச்சு. ஆனா இனிமே என்ன பண்ண போறேன்னா 500ல இருந்து ஆரம்பிக்க போறேன். 1ல இருந்து ஆரம்பிக்க போறது கிடையாது. இவன் தலைமையில வாடா போனாவா, இது என் விதியை நான் மாற்ற முடியாது. இந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு என்ன வழங்குகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்தவருடைய முகமுடியை நாம் அணிந்து கொள்ள முடியாது. அடுத்தவரை பார்க்கவே கூடாது. அவர் அப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில வாழவே முடியாது. நாம் நாம வாழ வேண்டும், நமக்குரியவராக வாழ வேண்டும், நம்முடைய பணியை செய்யணும். இந்த சித்தியில பிறந்தமே இந்த சுவாமி வளர்த்துறாரே, நம்ம சைவத்திற்காக தமிழுக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும். அப்படி கேட்டால் உங்கள் வம்சம் தழைக்கும், உங்களுடைய குடும்பம் ஓங்கி வளரும், திருமுறை வளர வளர உங்களுடைய மனம் செழிப்படையும், மனம் தெளிவடையும். நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அட்டைப்பூச்சி மாதிரி தொட்டா சுருளுகிற நிலைமை வராது. தொட்டால் சீறி பாய்கிற நாகப்பாம்பு மாதிரி உங்கள் வாழ்க்கையை எது வந்தாலும் ஒரு துணிச்சலோடு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருப்பீர்கள். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயத்துல ஆதார சுந்தரர் அந்த வழியா போனார். சுந்தரா எங்க போறேன்னார். சாமி, நான் இன்னைக்கு மலர் பறிக்கிறதுக்காக போறேன்னார். அந்த பக்கம் அம்பாளுடைய இடம், பெண்கள் வாழுகிற இடம், அன்னை சக்தி கோட்டம். அங்க 2 பெண்ணு, அனிந்திதி கமலினின்னு 2 பேர். அவங்களும் பூ பறிக்க போனாங்க. இவர் அப்படியே பூவை பறிச்சார். சிவ 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 சிவ. அவங்களும் சிவ 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 சிவ. இப்படியே பார்த்தார். அந்த 2 பெண்களும் பார்த்தாங்க. ஓ, இவர் தான் சுந்தரரோ. உடனே அவர் பார்த்தார், இவர் தான் பெண்களோ. அவ்வளவுதான். ஒண்ணு இன்னைக்கா இருந்ததுன்னா எல்லாம் ஸ்கேன் பண்ணிடுவான். அப்டு ஸ்கேனிங். அப்படி அவர் சும்மா பார்த்தார், அவ்வளவுதான். இதான் பெண்களோ, இப்படிதான் இருப்பாங்களா. உடனே இவர் சுந்தரரோ. முடிஞ்சு போச்சு. இங்க அர்ச்சனை நடக்குது. சுந்தரா நில் அப்படின்னார். யாரு? சிவன். ஆமா, இன்னைக்கு பூ பறிக்க போனீங்க, என்ன பண்ணுனாரு. நல்லா பூ பறிச்ச சுவாமி, ஒன்றும் பண்ணலையே. நீ எதே பார்த்தியாமே? நான் ஒன்றும் பார்க்கலையே சாமி. இல்ல பூ பறிக்கும் போது ஒரு நிமிஷம் எதையே பார்த்தியாமே? ஆமான் சுவாமி, அம்பிகை கோட்டத்திலிருந்து அனிந்திதி கமலினின்னு 2 பெண்கள் வந்தார்கள், அவர்களை பார்த்தேன். நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், கீழே போனார். சுவாமி, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே. ஒரு பொம்பளைன்னு பார்த்தது குற்றமா?
இன்னைக்கு நமக்கெல்லாம் எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியல, இல்லையா? அவருக்கு தான் முடிவு பண்ண வேண்டும். ஒரு பெண்ணை ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கே ஒரு பிறவின்னா இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ? அதனால சாமி சொன்னார், நீ போய் பிறந்தார். அப்ப சொன்னார், நான் மீண்டும் மனிதனாக பிறந்தால் நீ என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சுவாமி என்று கேட்டார். ஆகையினால்தான் திருமண பந்தல்ல பித்தனோ மறையன் பின்னை பேயனோ என்று சொன்னாலும், எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானே சுந்தரா நீ எனக்கு அடிமை, வா வந்து ஆழ்சை என்று சொன்னார். வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே குணப்பெரும் குன்றே, உன்னை நான் எப்படி பாடுவது? அன்று மன்றத்திலே பித்தனோ பேயனோ மறையனோ என்று சொன்னாயே, என் பெயர் பித்தன், ஆதலால் பித்தன் என்றே பாடுவாய் என்று வேதம் மொழிந்த வாயால் சொன்னான் கண்ணுதல் கடவுள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாயை பிரிந்த கன்று போல கதறி பாடிய பதிகம்தான் நம்முடைய நெஞ்சையெல்லாம் உருக்குகிற பதிகம். பித்தா பிறைசூடி நல்ல நல்ல நாயேன் பலராலும் நினைப்பு இன்றி பேயாய் திரிந்து எய்தே பெறலாக அருள் பெற்றேன் சேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள்ளாயா உனக்கு ஆளாயினி அல்லேன் 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 எனலாமே அல்லேன் எனலாமே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்புறம் பாட மாட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா தால் மறவாதே இருக்கின்றேன் மனத்தின்னை தால் மறவாதே கைத்தாய் வெள்ளை தென்பால் வெள்ளை நல்லூ அவள் துறையுள்ளே கைத்தாய் வெள்ளை தென்பால் வெள்ளை நல்லூர் அருள் துறையுள்ளே கைத்தாய் வெள்ளை தென்பால் வெள்ளை நல்லூர் அத்தாவுனக்கான இனி அல்லே கணலாவே சுந்தரர் தமிழ் அப்படியே இழுக்கும். நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே உமை நித்தரும் கை தொழுவே வாழன கையளவா
நெல்லு பெற்றே ஆடில்லை எம்பெருமாயா அவை கட்டி தரபணியே இல்லையம் பெருமா இல்லையம் பெருமா இல்லையம் பெருமா இல்லையம் பெருமா அவை கட்டி தரபணியே சுந்தரர் தமிழ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மேள அடிமை உமக்கே ஆள பிறரை வேண்டா தமிழ் ரொம்ப கடினமா இருக்கும். மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் I
வந்து பாடுகிறேன் மிச்சத்தை எல்லாம். இப்படியே பண்ணோம்னா இன்னும் 2 மணி நேரம் இங்கேயே உட்கார்ந்துருக்க முடியும். ஆனால் நேர கட்டுப்பாடு, சூழ்நிலைகள் எனக்கும் நிறைய. ஒவ்வொரு நாளும் நான் 2 மணி 3 மணி ஆகிறது. ஒரு பழமொழி உண்டு, எளிதான் காய்தலை எலிப்புடுக்கியும் சேர்ந்து காய்கிற மாதிரி என்னோட சேர்ந்து அடியார்களும் நீங்களும் காய்கிறீர்கள். நிறைய பேர் என்னால் பல பேர் சாப்பாடு டின்னரையே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆனால் இந்த புண்ணியம் உங்களை கைவிடாது. இந்த 5 நாளும் நீங்கள் வந்து காத்திருந்த கேட்ட இந்த புண்ணியம் நான் பேப்பரில் எழுதி தருகிறேன், பத்திரத்தில் எழுதுகிறேன். இதனுடைய பலன் கை மேல பார்ப்பீர்கள். சத்தியமாக சொல்லுகிறேன். நான் ஞானசம்பந்தர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், முருகன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அவன் வேல் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். தமிழ் திருமுறை திருப்புகழ் உங்களை காப்பாற்ற. உங்களுக்கு ஆபத்து வரும்போது ஆபத்காலத்தில் அடிகள் உம்மை ஒற்றி வைத்திங்கு உன்னராமோ ஓனகாந்தன் தலி உளிரே பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உங்களில் ஏத்துவார்கள் அற்ற போதும் அளந்த போதும் ஆபத்காலத்தில் அடிகள் உம்மை ஒற்றி வைத்திங்கு உன்னராமோ என்று கேட்டவர் சுந்தரர். எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒரே ஒரு திருமுறையை சொல்லுங்கள். நீங்களே இறைவனை அர்ச்சனை பண்ணிக்கலாம், நீங்களே இறைவனை பாடலாம், நீங்களே பெருமானை வழிபாடு செய்யலாம். இன்று கூட நம்முடைய அன்பர் கேட்டார், அந்த வேல்மாறல மீண்டும் இன்னைக்கு படிச்சா என்னன்னு. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எல்லாம் யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்து கொள்ளுங்கள். நீங்க தேடுங்கள். எதையோ தேடுறீங்களே, திருமுறையை தேடுங்கள், சிவபுண்ணியத்தை தேடுங்கள், இறைவனுடைய புண்ணியத்தை தேடி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு மீண்டும் பிறவியை வாராது தடுக்கும். அப்படி இந்த திருமணம் வாழ்க்கை சரியா அமையணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் என்ன சொல்றாரோ மனைவி கேட்கணும். எங்க வீட்டுக்காரர் வேற மாதிரி சொல்றாரு சாமி, நான் கேட்கலாமான்னு கேட்கக்கூடாது. கணவர் நல்லா சொன்னா கேட்கணும். கணவர் நன்மையைத்தான் சொல்லணும், அதைத்தான் மனைவி கேட்கணும். அதுக்காக கொஞ்சம் வந்து எல்லாம் அது பண்ண இது பண்ண செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டைகிடி. நிறைய கணவர்கள்லாம் என்னை பார்த்தா அப்படியே இந்த ஆள் தான் காரணம், இந்த ஆள் தான் காரணம், எப்படி இருந்த என் குடும்பம், இந்த ஆள் தான் பேசி பேசியே என் சம்சாரத்தை அடியால் ஆகிட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் எங்கள் சம்சாரம் அன்னைக்கு ஒரு நாள் தான் சமைப்பா. அதுலேயும் ஊர்வனை நீந்துவனை பரப்பனை எல்லாம் வந்து நிற்கும். இன்னைக்கு என்னன்னா மஞ்ச பையை எடுத்துக்கிட்டு திருவாசகத்தை எடுத்துக்கிட்டு திருவாசக முற்றலுக்கு போறேன்னு அதுல ஒரு ஆள் என் டிவியை பார்த்தாருன்னா என் வீடியோ பார்த்தா என்ன இந்த ஆளை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொன்னவன் எனக்கு அடியாரா இருக்கிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பரா இருக்கிறார். முதல்ல எதிர்ப்பு வரும். ருத்ராட்சம் போடாத, கோயிலுக்கு போகாத, தேவாரம் படிக்காதன்னு யார் எதிர்க்கிறானோ அவன் தான் முதல் வரிசையில் வந்து உட்காந்துருப்பான். எனக்கு தெரியும். வேண்டாம் அவர் போட வந்து டிராப் பண்ணுவார். சரி உட்காந்துரு, நான் வெயிட் பண்றேன் வெளியே அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, அந்த பாட்டு பாடப்பட அவருக்கு போர் அடிக்கும். சரி என்னதான் சொல்றாங்கன்னு இந்த கடைசி ரோல வந்து உட்காந்துருப்பார். இந்த ஆள் தானா, சரி என்னமா சொல்றான். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்னா தன்னை அறியாம இதை ஊதுன கை இப்படி பிடிக்கும். நல்லா இருக்க எங்க இவர் என்ன பாடுறாருன்னு. அவரு தேவாரம் பாடுறாரு. அப்படிங்களா, சரி அப்படின்னு போவார். அப்புறம் அப்படியே செல்போனை அப்படியே தேடுவார். எதை பண்ணும், திடீர்னு ஏதாவது ஒரு திருமுறையை பற்றி வரும். ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு அப்படியே அடிக்ஷன் ஆயிடுவார். கடைசியில மனைவிக்கு முதலா இவர் வந்து முதல்ல கிளம்ப பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பார். சிவபெருமானுக்கு பிடிச்சு போச்சுன்னா நீங்க எந்த ஜாதியில எந்த ஊர்ல எந்த நாட்டுல வெள்ளைக்காரனா பிறந்தாலும் கூட அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா மீனை பிடிக்கிற மாதிரி கொக்கியை போட்டு உங்களை கொண்டாந்து இழுத்து வந்து முதல் வரிசையில் உட்காந்து, என்னடா போன மாசம்தான் தேவாரம்னா வேப்பண்ண மாதிரி சொன்னியே, இப்ப நீயே முருகான்னு சொல்றியே, மாசில் வினையும் பாடுறியே, உன்னை பாட வச்சுட்டான் பாத்தியான்னு சொல்லுகிற ஒரே தலைவன் திருவண்ணாமலை பெருமான். நீ வெள்ளைக்கார முழுக்க உட்காந்து சைக்கிள் ஓட்டுறான். இங்கெல்லாம் வாக்கிங் போனோம், அங்க உட்காந்துட்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஆனா உள்ளூர்ல பிறக்கிறவன் உள்ள வர மாட்டேங்கிறான். ஆனா எங்கேயோ லண்டன்லையும் பிரான்ஸ்லையும் பிறந்தவனை கொண்டாந்து வீதியில நிக்க வச்சுட்டான்.
சுவாமிக்கு பிடிச்சு போச்சுன்னா இங்க யார் வரணும், யார் உட்காரணும், யார் உதவி செய்யணும், யார் இந்த சத்காரியத்துக்கு உதவி செய்யணும், யார் இதுல கலந்துக்கணும், யார் பாதியிலேயே போகணும், யார் மீதியிலேயே வரணுங்கிறத முருகனுடைய கணக்கில்லாம, சிவன் கணக்கில்லாம இங்க யாரும் உட்காரவே முடியாது. அப்படிதான் நாங்கள் 5 வருஷமாக திருமுறைகளை இவ்வளவு செம்மையாக நாங்கள் செய்வதற்கு காரணம் இறைவனுடைய பெரிய கருணை. அந்த கருணை இல்லை என்று சொன்னால் எங்களால் இவ்வளவு பெரிய காரியத்தை நாங்கள் செய்திருக்கவே முடியாது. அத்தனை அன்பர்களும் இந்த திருமுறைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வாழ்க. நேரத்தோட அருமை கருதி எல்லாருடைய பெயரையும் என்னால் சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய அரும்பெரும் தலைவர் அர்ஜுனமணி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய நந்திவர்மன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய ஈஸ்வரமூர்த்தி ஐயா போன்றவர்கள் நிறைய அன்பர்கள், அவங்கெல்லாம் புண்ணியத்தை வாரி வாரி கட்டிக் கொள்கிறார்கள். பணத்தை ஒரு பக்கம் கட்டுறதுக்கிட்ட முதல்ல புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக. இந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றும். திருமுறை புண்ணியம்தான், சிவ புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி திருமண தடையை நீக்குகிற ஒரு பதிகம். இந்த பிள்ளைக்குட்டி குடும்பம்னே பேரு. இந்த இவனுடைய மனைவியோட பிறந்த தம்பி தாய்மாமன் இருந்தா, அவன் கூடவே வளர்த்து வந்தார். அவர் சொன்னார், மாப்பிள்ளை கவலைப்படாத, மூத்த பொண்ணு உனக்கு தான். சரி மாமா அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பணக்காரனா வந்தா இந்த மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். என்ன மாமா மூத்த பொண்ணை தரேன்னு சொன்னீங்களே, இப்படி பண்ணிவிட்டீங்களே. 2வது பொண்ணு இருக்கு மாப்பிள்ள. 2வது பொண்ணு அப்பாடா கமலா போனா விமலா. அப்பா விமலா விமலா விமலாவுக்கு ஒருத்தன் வந்தான். மாப்பிள்ள நீ என் வீட்லயே இருக்கிற, ஒரு வேலைக்கும் போறதில்லை, நல்ல இவ்வளோ சோறு திங்கிற, விமலாவை கல்யாணம் பண்ணா நீ காப்பாத்துவியா? அதனால ஒருத்தன் வந்திருக்கிறான், கல்யாணம் பண்ணி கொடுத்த. மாமா இப்படி 1 போச்சு 2 போச்சு, அடுத்து சாந்தி இருக்கா, உனக்கு சாந்தியாக வாழ்க்கை தருவாள். சாந்தி சாந்தி அப்படின்னா கடைசியில் சாந்திக்கு ஒருத்தன் வந்தா பூந்தி இருக்கிறவன், அவனுக்கு கல்யாணம். ஐயோ மாமா அப்படி சாந்தி போயிடுச்சு, கவலையே படாத, அடுத்தது உனக்காக விசாலாட்சி காத்திருக்கிறார். இப்படியே 4 5 6 போய் 7வது பொண்ணு இருந்தா. அவர் ரொம்ப நல்லவ. எங்க அப்பங்காரன் இப்படியே எங்க அக்காவை 6 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். விட்டா என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். நம்ம 2 பேரும் சொல்லிக்காம கொள்ளிக்காம இன்னைக்கே கிளம்பிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் வாடா அப்படின்னு. எவ்வளவு பாருங்க, பெண்களா துணிச்சலா இருந்திருக்கிறாங்க. மாமா என் அப்பன் கொடுத்த வாக்கை காப்பாத்தல, நான் உனக்காக இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி, சரி எங்க போலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து புறப்பட்டு நேர நாகப்பட்டினம் வழியா திருமருகல் அப்படிங்கிற ஊர்ல ராத்திரி நேரம் வந்து சேர்ந்தார்கள். கோயில் பூட்டி இருக்கிறது, தங்கறதுக்கு வீடு இல்ல, கோபுர வாசல்ல 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. விடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கோயில் விதி வலியது, தலை விதி வசம், தலைவிக்கு தவசம். ஒருத்தர் நல்லா மொட்டை அடிச்சு தலையில தாம்பாளத்தோட போனா அழுதுகினேன். எங்கடா போறேன்னு கேட்டான். என் தலை விதி வசம், தலைவிக்கு தவசம்னா. என் தலை விதி வசம், தலைவிக்கு தவசம், என் மனைவிக்கு தவசம், என் மனைவி போயிட்டா அப்படின்னு அழுதானா. இப்போ விதி வசம் வந்தது, எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்து இந்த மணமகனை கடித்தது. கடித்த வேகத்தில் அவன் இறந்து போனான். தொட்டு கூட அழ முடியாமல் இந்த பெண் கண்ணீரும் கம்பளையுமாக முடியை விரித்து கொண்டு அதிகாலை 2 மணியிலே இருந்து ஓ ஓ என்று அழுகிறாள். திருமருகல் மாணிக்கவண்ணர் கோபுர வாசலிலே அமர்ந்து ஒருத்தரும் உதவிக்கு வரல. அந்த வழியா செங்காட்டங்குடியில இருந்து நம்முடைய ஞான சம்பந்தர், கருணையே வடிவமான ஞான சம்பந்தர் குருநாதர் அடியாரோடு புடைசூழ இந்த தாளத்தை ஏந்தி கொண்டு பதிகத்தை பாடிக்கொண்டே உள்ளே வந்தார். இந்த பெண் அழுதார். சடையானே, சங்கரனே, சசிகண்ட மௌலியானே, விடையானே, வேதியனே, என் வாழ்க்கை இப்படியே ஆகணும் சுவாமி. இவனை நம்பி வந்தனே, பாம்பு கடித்து விட்டதே, அவனை தொட்டு கூட என்னால் அழ முடியலையே. நான் இனிமேல் எங்க போவேன், நானும் சாக வேண்டியதான் சுவாமி மாணிக்கவண்ணா. இப்ப நேரம் நம்மளா இருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன வம்புன்னு போயிடுவோம், நமக்கு என்னப்பா வம்புன்னு. ஆனா ஞானிகள் குருநாதர்கள் அப்படி அல்ல, பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றியவர்கள் ஞான சம்பந்தர். அங்கிருந்து வந்தார். அம்மா என்னம்மா ஆச்சுன்னார். நடந்த எல்லா வரலாறையும் சொன்னார். இவ்வளவுதானா இதோ என்று மாணிக்கவண்ணரை பார்த்து
இந்த பதிகத்தை பாடினார். நல்ல விஷமெல்லாம் இறங்கி அயர்ந்து தூங்கியவன் எழும்புவான் போல எழும்பினான். அந்த மணமகன் ஞான சம்பந்தரே விடிந்த பிறகு 2 பேருக்கும் சாட்சியோட கையெழுத்து வச்சார், கல்யாணம் பண்ணி வச்சார். மதுரையில் இருந்து வன்னி மரத்தை வர வைத்தார், மணப்பள்ளியை வர வைத்தார், கல்யாணம் செய்து வைத்து பெருவாழ்வு வகுத்து விட்டார் என்று சொன்னால் சேக்கிழார். எவ்வளோ பெரிய கருணை பார்த்தீங்களா குருநாதர்களுக்கு. இதுதான் ஞானிகளுடைய பெரிய கருணை. இந்த பதிகத்தை தருமபுரம் ஐயா அவர்கள் கல்யாணம் பண்ணாமையே இருந்தார் ரொம்ப வருஷமா. அது கல்யாணம் பண்ணிக்கல. தருமபுரம் ஐயானா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. வயசானவங்களாம் ஐயாலாம் பார்த்துருப்பாங்க. தாடி வச்சிருப்பாரு, கிழவ மாதிரி இருப்பார். நான் அவரோட 4 வருஷம் கூடவே இருந்தேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் மூக்குப்பொடி, வெத்தலை சீவல், நிலக்கடை நடக்கிற மல்லாட்டை, அதை கொடுத்தோம்னா பாடுவார். நாங்கள்லாம் படிக்கும்போது அவர் வருவார். என்னடா ஒழுங்கா படிக்கிறீங்களா? சிவாஜி மாதிரி பேசுவார். ஐயா படிக்கிறோம், எங்கள் பொடியை கொண்டு வாடா அப்படின்பார். மூக்குப்பொடி எடுப்பார். இப்படி அந்த காலத்தில் நாசிகா பூஷணம்னு பேர், ஒரு ராகமே உண்டு நாசிகா பூஷணின்னு. நாசிகா பூஷணம்னா மூக்குப்பொடின்னு அர்த்தம். அது இங்கே தமிழ்நாட்டில் வழக்கம் உண்டு. இப்படி எடுப்பாங்க, இப்படி எடுத்து இப்படி இப்படி போடுவார். இப்படி அப்புறம் அப்படிம்பார். அவரை பார்த்ததுனால சொல்றேன். இந்த பொடி போட்டு அப்படி பாடுவார். சொற்றுனை வேதியன் சோதிவான் அப்படி பாடுவார். அப்படி கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆள் பாடினா. சிங்கம் பாடுற மாதிரியே பாடுவான் அந்த ஆள். அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்தார் ரொம்ப வருஷமா. அவரோட நிகழ்ச்சியில ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த அம்மா காது கேட்காது, ஆனா தேவரம் கேட்டா காது கேட்கும். இவர் கல்யாணமே பண்ணிக்காம அந்த காலத்தில் ஓதுவார்களா பொண்ணு தர யாரும் தரமாட்டான், அது வேற கதை. உடனே என்னாச்சு, இந்த அம்மா உட்காந்துருக்கும். அந்த அம்மா தேவரத்தை கேட்டு அழுகும். இந்த அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? சுவாமி, நான் உங்களை தான் திருமணம் செஞ்சுக்குவேன். எத்தனை வயசுல? இவருக்கு வயசு 50, அந்த அம்மாவுக்கு வயசு 40. இந்த பெரிய வம்பா போச்சு அப்படின்ட்டு இருந்தாரு. இப்படியே இருக்கும்போது ஒரு கடைசியில் ஒரு ஆள் வந்தான். சாமி, எனக்கு கல்யாணமே ஆகல, இந்த சடையார பதிகத்தை பாடுங்கோ அப்படின்னா. இவர் என்ன பண்ணாரு, இவனுக்காக பதிகம் பாடினார். யாரு? சடையாயனுமால் சரணியனுமால். இவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் இவருக்கு ஆகி போச்சு. ஆனா பாவி வந்தாவன் கேட்டா, உனக்கு கல்யாணம் ஆகணும் நான் பாடினேன், கத்திரியில கல்யாணம் ஆயிடுச்சேடா, இது தேவையான எனக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி பதிகங்கள் எல்லாருக்கும் பலனை தரும் என்பதற்கு அவர் நகைச்சுவையா இந்த வரலாறை சொல்லுவார். ஒரு நகைச்சுவையா சொல்லுவார். அதனால திருமண தடை நீங்குவதற்கான பதிகம் 7ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், 4ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், ராகு கேது பார்வை இருந்தால் கலத்திர தோஷம்னு சொல்லுவார்கள். அந்த தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை நீங்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், மன வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அன்பர்கள், வாழ்க்கையை செம்மையோடு வாழ வேண்டும் என்கிற நினைக்கிற அன்பர்கள் இந்த பதிகத்தை பாடினால் அவர்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். சடையாயனுமால் சரண்யனுமால் சடையாயனுமால் சரண்யனுமால் விடையாயனுமால் பெருவவேளுமால் அடைய உவளை
குமலை வளரும் அருள்கள் உடையாய் தருமோ இவர்கள் மெலிவே உடையாய் தருமோ இவள் உடையாய் தருமோ இவள் மெலிவே. இப்படியெல்லாம் பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். இது கடல் மாதிரி, நீங்களும் வண்டு மாதிரி மயங்கி விட்டீர்கள். மாலை வேலை சோலை தன்னில் மாதவன் வந்தானடி. மாலை வேலை சோலை தன்னில் மாதவன் வந்தானடி. அப்படியே மயங்கி இந்த தேவாரம் உங்களை விடாது. நான் உங்கள் நாக்கிலே இந்த 5 நாளும் சாதாரண ஒரு சாம்பிள் தான் தடவி விட்டுருக்கிறேன். நீங்களாம் தேடுங்கள் தேடுங்கள். கருட கொடியோன் காணமாட்ட கழச்சேவடியில் பொருளை தந்து என்னை ஆண்ட இருளை துறந்திட்டு இங்கே வாவென்று அங்கே அருளை ஆசை பற்றி கண்டாய் அம்மானே. ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என்புறவே நாசனே யாதொன்றும் அல்ல கொல்ல மாயான ஈசனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டே கண்டாயே தேசனே அம்பலவரே செய்த ஒன்றும் அறியேனே. ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோன். ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோன். சீராட்டி முக்தி நெறி அறியாத முயல்வேலை கத்தினரி அறிவித்து பழவினைகள் பார்வனம் சித்தமலம் அருவேந்து சிவமாகி எனையாக அத்தனக்கு அருளியவார் ஆற்றலுவார் அச்சோவே. உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் இப்படியெல்லாம் இந்த சுவையெல்லாம் நீங்க கேட்கணும். புள்ளிசை கேளா நல்லிசையாளன் ஞான சம்பந்தன். திரைப்பட பாடல்கள்ல ஒன்றும் இல்லை, தேவாரம் தான் உங்களை வாழ்வை வாழ வைக்கும். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையருகிரி பேசி படிதாடி திருவீர். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையருகிரி பேசி படிதாடி திருவீர். செத்தாரம் எனும் கணிந்து சேவேறி திருவீர். செல்வத்தை மறைத்து வைத்திருக்கிற முத்தாரம் இளங்கு மணி வயிற போரை
தந்தருளி நீக்கி நிகழாரும் கத்தூரி கமல் சாது கடித்தருள வேண்டும் கடல்நாடு காரோணமே இருந்தீரே கடல்நாடு காரோணம் இருந்தீரே கடல்நாடு காரோணமே எடுப்பேன் குருகுந்தம் அருள் இருந்த உனக்குள்ளே உனக்காக என்னை ஆடுவேன் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருகுந்தம் அருள் இருந்த உனக்குள்ளே உனக்காக என்னை ஆடுவேன் அலை மீது அலையாக உயர் வந்து சேரும் போது அலை உயர் வந்து சேரும் போது அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா கிழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் கொண்டு ஈசருடன் நானொரு பேசும் முகம் கொண்டு ஓரும் அடியார்கள் கிட்ட முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று வள்ளி மணந்துணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமானவள் நீ அருள வேண்டும் ஆதியருளாக அமர்ந்த பெருமாளே என்ன பாட்டு பாடினாலும் அவனுக்கு காவடி சேர்ந்து பாடிதான் அவனுக்கு திருப்தியாகும். சுருளிமலை மேவும் வேளா உன்னை தோத்தரிப்பேன் சுப்பிரமணிய வேளா சுருளிமலை மேவும் வேளா உன்னை தோத்தரிப்பேன் சுப்பிரமணிய வேளா பசும் தொகை மயில் மீறி பகுடனே வந்தருளும் ஐயா பசும் தொகை மயில் மீறி மேறி அருடனே வந்தருளும் ஐயா முருகையா ஐயா முருகையா ஐயா முருகையா உருவாய் அருவாய் உலவாய் இளவாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் அடியாய் உருவாய் அருவாய் அருவாய் முருகனே. உண்மையாலுமே இந்த 5 நாளும் சிவலோகத்தில் இருந்தது போலதான் நான் உணர்கிறேன். நீங்கள் எப்படி என்று அவரவருடைய அனுபவத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு விழா, இப்படி ஒரு திருமுறை மாநாடு மாதிரி திருமுறை மாநாட்டை விட வெற்றியாக விட்டது. திருமுறை மாநாட்டை கூட இப்படி இவ்வளவு கூட்டம் வருமா? அதுவும் 5 நாட்கள் வருவார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 5 நாளும் ஏதோ விளையாட்டாக துவங்கினோம். இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு புரட்சியாக மாபெரும் சிறப்பாக அமைத்து விட்டார்கள் நம்முடைய சைவம் என்ற பெருமக்களும் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும். இதற்கு ஒத்துழை தந்தோர், உருபொருள் கொடுத்தோர், உழைப்பை நல்கியவர்கள்
என்னை வரவழைத்ததற்காக ஏற்பாடை செய்த அனைத்து அன்பர்களும் அவர்கள் வாழ்க. அவர்களால் இந்த திருமுறை பணி நடந்தது. அவர்களால் இந்த புண்ணிய நாட்டில் திருமுறை ஓசை, தமிழ் ஓசை எங்கும் நிகழ்ந்தது. அவர்களுக்கு நிச்சயமாக பெருமான் 1000 மடங்கு தருவான். அதில் எந்த குறையும் கிடையாது. அடியார்கள் நிறைய அள்ளி கொடுக்கிறார்கள். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அப்பேற்பட்ட சுவாமி வள்ளல். அந்த சுவாமியினுடைய கருணையினால இங்க இருக்கிற அடியார்கள் எல்லாம் தர்மத்தின் வழி நின்றவர்கள். அதனாலதான் ஒரு கதற கூட இங்க இருக்கிற அடியார்கள் உட்கார்ந்தவருக்கு இடமில்லாமல் அப்படியெல்லாம் இந்த 5 நாளும் இந்த அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அது நிச்சயமாக திருமுறை அதனுடைய ஆற்றல் நமக்கு என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் எண்ணுவேன். எனக்கு எவ்வளவோ சோர்வுகள் இருந்தாலும் இந்த மேடையில் வந்து அமர்ந்தோடனே இந்த சோர்வெல்லாம் போயிடும். அதுதான் எப்போதுமே இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக். அதுக்கு காரணம் சுவாமியினுடைய அருள், முருகனுடைய அருள். அதுக்கு உங்களுடைய அருள் பார்வையும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 2-2.5 மணி நேரம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணால் கூட உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஆடாமல் அசையாமல் பெஃபிகால் போட்டு விட்டு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஏதோ மாயாஜாலம் பண்ணுறாரு. நான் மாய வித்தை செய்பவன் அல்ல, திருமுறை வித்தை செய்பவன். அந்த திருமுறை சொல் உங்களை எப்படிலாம் இழுக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதை நீங்களும் அனுபவிக்கணும். அதனால தான் தொடர்ந்து இந்த 5 நாட்களும் எவ்வளவோ வேலைப்பளு இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு வந்து கேட்ட அன்பர்கள் அனைவரும் வாழி வாழி பெருமன்றம், வாழி அடியார் திருக்கூட்டம், வாழி அவனை கண்ட கண்கள் என்று சொல்லி நான் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் நான் வெற்றிகரமாக நான் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். நான் புறப்படுகிறேன். என்னுடைய பணி உலகளாவிய பணி. நான் அகத்தியர் கமலத்தில் இருக்கிற தீர்த்தமல்ல, ஓடுகின்ற கங்கை நீர். ஆகையினால என்னுடைய பணி இன்னும் உலகளாவிய, என்னுடைய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நிறைய பணிகள் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும், காத்திருக்கிறது. ஆகையினாலே நான் உங்களிடமிருந்து என் வாழ்க்கையில் இந்த புது வருட பிறப்பை நான் மறக்கவே இயலாது, முடியாது. அப்பேற்பட்ட அன்புள்ளம் படைத்த அடியார்கள், நிறைய அன்பர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து, என்ன சொல்ல போனால் கான்ஃபராவில் இருந்தெல்லாம் புறப்பட்டு வந்திருக்கிற அன்பர்கள் நான் என்னவென்று சொல்லுவேன். அதுபோல் நிறைய அடியார்கள், உதவி செய்த அடியார்கள், அத்துணை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. யூடியூப்லேயே என்னை பார்த்தவர்கள், நேரிலே பார்த்து கண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அங்கே வர முடியாது. நான் ஒருவன் வந்தால் உங்களை பார்க்கலாம் என்பதற்காகத்தான் இந்த பயணம் அமைந்ததே தவிர இந்த விழா செய்வதற்காக அல்ல. நான் சொன்னது எனக்கு 2 நாள் விழா செய்யுங்கள், சனி ஞாயிறை வழங்குங்கள் சொன்னேன். நம்முடைய பெரியவர்கள் இல்லை 5 நாட்கள் இந்த விழாவை 50 விழாவாக செய்திருக்கிறார்கள். 5 தலைப்பை வழங்கி அந்த தலைப்பிலிருந்து நான் வெளியே போயிருக்கலாம், ஆனால் கடைசியாக முடிக்கும்போது வந்துடுவேன் அதில். ஏன்னா ஒரே தலைப்பை பேசணும்னா யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்களை சொல்லணும். முருகனையும் சொல்லணும், தமிழையும் சொல்லணும், சங்க இலக்கியங்களையும் சொல்லணும், பெரிய புராணத்தையும் சொல்லணும், அப்பப்போ நகைச்சுவையான கதைகளையும் சொல்லணும், உணர்வுபூர்வமாக வைக்கணும், சிரிக்க வைக்கணும். நான் உண்மையை ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு படத்தை எடுத்து 2.5 மணி நேரமாக அதை சுருக்கி அதில் எடிட்டிங் கட்டிங்லாம் பண்ணி ரிலீஸே ஆகாமல் அப்படி ஒரு படம் போட்டால் என்ன படம்னு போயிடுவீங்க. ஆனால் 3 மணி நேரம் நான் டைரக்ஷனே இல்லாமல் நான் ஒருத்தராக இருந்து உங்களை 2 மணி நேரம் உங்களை இன்ட்ரோவிலே இல்லாமல் உங்களை உட்கார வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் தேவாரத்துடைய பெருமை, ஞானசம்பந்தருடைய பெருமை என்று சொல்லி, எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் ஞானசம்பந்தருக்கு, எல்லா புகழும் நால்வருக்கே போய் சேரட்டும் என்று சொல்லி, இந்த 5 நாளும் எனக்கு சலிக்காமல், ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு பக்கவாத்திய கலைஞர்கள் இருப்பார்களா என்கிற சந்தேகம் இருந்தது. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கியவர்கள் இந்த பெருமக்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி சொல்லணும். முதல் 2 நாள் வாய்ச்சவர். அதனால அப்படி ஒரு எனக்கு அற்புதமான அடியார்கள், இசை கலைஞர்கள். என்ன ஞானம் இந்த வயலின் ஞானம்! அடேப்பா, நான் என்ன பாடுறேனோ அதை வாசிக்கிறேன், என்ன ராகம் வாசிக்கிறேனோ அவரெல்லாம் பாடுவார். அந்த தாய் தந்தைகள் அவங்க அம்மா அப்பா உட்காந்து கேட்குறாங்க, அதுதான் பெரிய புண்ணியம். பிள்ளை அப்படி சங்கீத ஞானம் இருக்கணும். நம்ம என்ன ராகம் வாசிக்கிறோமோ, என்ன பாடுறோமோ அதை அப்படியே பிடிச்சு வாசிக்கணும். அவன் தான் வித்வான். அதுபோல் நம்முடைய மிருதங்க வித்வான் பல்லவராஜன் ஐயா அவர்கள், அதுபோல் நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்கள் மிக மிக நல்ல அடியார். ஆத்மார்த்தமான
அன்பர்கள். அவர் கடத்தோடு முகசங்கம் வாசிக்கிற நல்ல அடியார். ஆக இவர்கள் இல்லைன்னு சொன்னா இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கார். ஆக எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் வழங்கியவர்கள் இந்த மூவர்கள். இவர்களுடைய உழைப்பு, அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை நான் கேட்டதே கிடையாது சாமி. எல்லாரும் பாடுவாங்க ஆடுவாங்க, ஆனா நீங்க என்ன பேச வச்சு அவங்களும் அப்படியே அந்த கண்ணை கூட சேர்ந்து பாடுகிறார்கள். அவர்களும் அதை அனுபவிக்கிறார்கள் அந்த சொற்பொழிவை. ஆக அப்படியெல்லாம் நான் வீடியோவில் பார்க்கும்போது அதை அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறார். அப்படியே கண்ணில் நீரோட அப்படிங்கிறார். அவர் கடத்தையே வாசிக்க முடியல. அப்படி உணர்வோடு இந்த சபையே ஒரு உணர்வாக, ஒரு எழுச்சியாக, ஒரு ஆற்றலாக அதை மாற்றிய பெருமை நம்முடைய அடியார்களுக்கு உண்டு. அவர்களை விட பொறுமையாக கேட்ட உங்களுக்குத்தான் நான் நன்றியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பர்கள், இதை செம்மையாக நெறிப்படுத்திய நம்முடைய செந்தில்குமரன் ஐயா அவர்கள், சைவ பெருமன்றத்துடைய தலைவர் நம்முடைய பகீரதன் ஐயா அவர்கள், அவர் திருமுக மனைவியார், அதுபோல நம்முடைய பெருமக்கள், நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னாள் நிர்வாகிகள், இன்னாள் நிர்வாகிகள், அடியார் பெருமக்கள், ஏனைய மெய்யன்பர்கள், சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள், உலக சைவ பேரவை அடியார் பெருமக்கள், சிவாச்சாரியார் போன்றவர்கள், ஊழியர்கள், அன்பர்கள், அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் மறக்கவே முடியாது. இந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. நானும் நம்முடைய பிரித்தானியா சைவ ஒன்றிய பேரவையில் அந்த மாநாட்டையே ஒப்படை சொல்லுவாங்க அங்கே இருக்கிற நம்முடைய பெருமக்கள். உடனே 2 நாள் நாங்கள் நடத்துவோம். ஆனால் 2 நாளில் எனக்கு 1.5 மணித்தாள் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே எனக்கு இந்த சிட்னியில் நான் 2014 வரும்பொழுது சரியான ஒரு செட்டில் சரியாக அமைக்க முடியல. ஐயா இங்கே இருக்கிறார். அப்போது நவரத்னம் அவர் கூட காலம் ஆயிட்டார். அவர் 1/2 மணித்தாள் தான் நீங்கள் சொல்லணும், வேறு வழியில் போது அவர் அந்த பாட்டிலேயே அவரை பாடினார். எனக்கு இப்படி நேரம் இல்லையே அந்த காட்சியெல்லாம் கண்ணில் ஓடுகிறது. அப்படி நம்முடைய இன்னைக்கு முருகனுடைய கருணை, இவ்வளவு மணி நேரங்கள் அவன் சன்னதியிலே பாடிய பாக்கியம் வாரியார் சுவாமிகளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர் சிஷ்யனாக எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மாறாது எனக்கு அவர் வழங்கிய அனுகிரகம் என்று சொல்லி எல்லோருக்கும் சிட்னி முருகனுடைய பாதார விந்தங்களை போற்றி, இந்த முருகனுடைய படியை மிதித்தால், இந்த முருகனுடைய திருவடியை வணங்கினால் உங்கள் தலையெழுத்து மாறும், திருமுறையை பாடுங்கள், உங்கள் வாழ்வு மாறும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி. நான் நேற்று சொன்னது போல தினந்தோறும் வீட்டில் நடராஜ மந்திரத்தை சொல்லுங்க. நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜாங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இறைவனை கையால் கூப்பி தொழுங்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் ஏற்படும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சிட்னி முருகன் ஆலயத்தில் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கார தேசிய சுவாமிகள் வழங்கிய ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு சைவமன்ற நிர்வாக குழுவின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிட்னி முருகன் ஆலயத்தில் சுவாமிகளின் அருள்மிகு சொற்பொழிவுகள் எங்கள் மனங்களை ஆழமாக தொட்டு ஆத்மீக பயணத்தில் முன்னேற வழிகாட்டியாக அமைந்தன. ஆழமான தத்துவங்களை எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்த விதம் எங்களை மிகவும் கவர்ந்தது. தங்களின் பக்தி, ஞானம் மற்றும் அர்ப்பணிப்பு எங்களுக்கு பெரும் தூண்டுகோலாக அமைந்துள்ளது. தங்களின் ஆத்மீக சேவை தொடர்ந்து பலருக்கு ஒளியாய் விளங்கட்டும் என்று சிட்டி முருகனை வேண்டிக் கொள்கின்றோம். இந்த 5 நாட்கள் இன்றையோடு சேர்த்து 5 நாட்களும் 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் எல்லோரும் பக்தி பரவசமாக இருந்தீர்கள். நாளை 7:30 10 மணி வரையும் என்ன செய்ய போகிறீர்களோ என்று தெரியவில்லை. பரவாயில்லை, அவற்றை யூடியூப் இருக்கும், அந்த பாடல்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கின்றன. எனவே அதை போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். மற்றும் சுவாமிகள் மீண்டும் சிட்னிக்கு வருவார் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. விரைவில் வருவார்.
மிகவும் பல சொற்பொழிவுகளை எங்களுக்கு வழங்குகிறார். அவர் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சொற்பொழிவுகளை வழங்குவதற்கு இந்த சுவாமிகளை முருகன் இங்கு அழைத்திருந்தார். அதே போல சிவஞான பேரவை அவர்கள் இந்த சுவாமிகளை இங்கே வரவழைத்து இந்த சொற்பொழிவுகளை ஒழுங்குபடுத்தியதற்கு சிவஞான பேரவை தலைவர் மற்றும் அவர்களுடைய உறுப்பினர் எல்லோருக்கும் எமது நன்றிகள். இந்த ஆத்மீக சொற்பொழிவுக்கு மெருகூட்டு விதமாக பக்கவாத்திய கலைஞர்களாக இங்கு வந்து நமக்கு மிருதங்கம் கலைஞராக இருக்கும் திரு பல்லவராஜன் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி. அத்துடன் மோர்சிங் கலைஞராக இருக்கும் திரு ஜெயராம் ஜெகதீசன் அவர்களுக்கும் நமது நன்றி. இளம் வயலின் கலைஞராக இருக்கும் திரு அபிநாத் ஹரிசங்கர் அவர்களுக்கு நமது நன்றி. முதல் 2 நாட்களிலும் மோர்சிங் கலைஞராக இருந்து நமக்கு இந்த நிகழ்வை நடாத்திய திரு சிதம்பரம் ஆர் சுரேஷ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி. கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற ஆத்மீக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அடியார்கள் மற்றும் பெரியோர்கள் எல்லோருக்கும் எமது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற ஒலி அமைப்பை அமைத்து உதவிய பப்புவங்கள் மற்றும் கிரி அவர்களுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் 2 நாட்களிலும் ஒலி அமைப்புகள் சிறந்ததாக இல்லாவிட்டாலும் பக்குவங்கள் வந்து அடுத்த 3 நாட்களிலும் மிக சிறப்பாக செய்து தந்திருக்கின்றார். அவர்களுக்கு நமது மிக்க நன்றி. மேலும் நிகழ்வுகளை வீடியோ மற்றும் புகைப்படமாக பதிவு செய்து அதை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும். உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றி இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்க முடியாது. எனவே உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கிய எல்லா அடியார்களுக்கும் எமது நன்றிகள். இதேபோல் மாலை தயாரித்தல் மற்றும் நிகழ்வுகளின் பின்னணியில் இருந்து அனைத்து வகையிலும் ஆதரவு வழங்கிய அடியார்கள் அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றிகள். இப்பொழுது கடந்த 5 நாட்களாக எமக்கு இந்த ஆத்மீக சொற்பொழிவுகளை வழங்கிய திருக்கைலாய கந்த பெரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவர்களை இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம். ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகளை கௌரவிப்பதற்காக சைவமன்றத்தின் சார்பில் சைவமன்றத்தின் தலைவர் திரு பகிரதன் அவர்களையும் அவரது பாரியார் திருமதி பகிரதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவஞான தமிழ் பேரவையின் சார்பில் சுவாமிகளை கௌரவிப்பதற்காக சிவஞான தமிழ் பேரவையின் தலைவர் திரு
அடுத்ததாக நமக்கு இந்த மிருதங்க கலைஞர் திரு செல்வராயன் நாகேந்திரன் மோசின் கலைஞர் திரு சிதம்பரம் சுரேஷ் அவர்களையும் மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து சிட்னி முருகன் சைவ மன்றத்தின் சார்பில் மிருதங்க கலைஞர் திரு செல்வராயன் நாகேந்திரன் அவர்களை கௌரவிப்பதற்காக சிட்னி முருகன் சைவ மன்றத்தின் உபதலைவர் திரு கிருஷ்ணபாலன் அவர்களை மறைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மோர்சிங் மற்றும் படம் வாசித்த கலைஞர் திரு ஜெயராம் ஜெகதீசன் அவர்களை கௌரவிப்பதற்காக சைவமன்றத்தின் செயலாளர் திரு வெண்குணன் அவர்களையும் திருமதி வெண்குணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மற்றும் மோசின் கலைஞர் திரு சிதம்பரம் ஆர் சுரேஷ் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது சைவமன்றத்தின் உபபொருளாளர் திரு சர்வேஸ்வரன் அவர்களையும் அவரது காரியர் திருமதி சர்வேஸ்வரன் அவர்களையும் மடக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு அபினவ் ஹரிசங்கர் அவர்களை கௌரவிப்பதற்காக சைவமன்றத்தின் கலாச்சார பொறுப்பாளர் சந்திரிகா அவர்களை மடைக்கருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இதைத் தொடர்ந்து